புழுலாம் நோண்டியாச்சு. ப்ரோ நல்லா சைஸாக மாட்டுது. என்ன ப்ரோ சாப்பிடுச்சு புழு? அப்படிங்க புழு வந்து சாப்பிடுது. அப்படியே ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏரிக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊர் ஏரிக்கு பாருங்கள் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வயக்காடு தான். அது கீழே இருக்குது அந்த சைடில். இங்கேதான் ஏரி இருக்குது. காட்டுறோம் பாருங்கள். நானும் என் தம்பி வந்துருக்கோம். பாருங்கள் ஏரி தெரியுதுங்களா? அதுதான் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். ஜிலேபி மீன், விரால் மீனுக்கும் போட போகிறோம். ஏன்னா கிடைக்குதான்னு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு ஏரிக்கு வந்து. நம்பி நின்று போயிட்டுருக்காப்புல. அதுமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி பார்த்தீங்கன்னா புழு எடுத்து பண்ணிட்டுருக்காரு. ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்காக தான். பார்க்கலாம் என்னென்ன ஜிலேபி மீன்லாம் நீ பிடிக்கிறேன்ட்டு. புழுவே முதல்ல காணும் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி நல்லா ஆழமாக தோண்டி நிற்கிறாப்புல. பாருங்கள் இவ்வளோ தூரம் தோண்டி ஒரு புழு கூட காணும். எங்கள் வீட்டில் காட்டலான்னு பார்க்குறேன், ஒரு புழுவோட காணும் ஃப்ரெண்ட்ஸ். புழுலாம் நோண்டியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புழு எப்படி இருக்குது. புழு வச்சு தான் இன்றைக்கி வேட்டையாட போகிறோம். என்னென்ன ஜிலேபி மீன் மாட்டுதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டுங்க பாருங்கள் ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அடிச்சுட்டே இருக்காங்க. ஓரளவுக்கு மீடியமான ஜிலேபிலாம் மாட்டிக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட ஜிலேபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பேரே பார்த்திங்கன்னா ஜிலேபி குட்டைன்னு சொல்லுவோம். இங்கே வந்து மாற்றி அடிச்சுட்டே இருக்காங்க. பாருங்கள் கடைசி எண்டி வரைக்கும் நல்ல சைஸான ஜிலேபிலாம் மாட்டோம். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. கண்ட சூடு புள்ளியாரோ இருக்குன்னா டைம் கைட்டு மாட்டாடி போட்டு பிடிச்சிங்கன்னா இப்போ நான் போட்டு வேடிக்கை பார்த்துன்னுக்கிறேன். போட்டு எடுத்துனுங்கிறாடி. கொடி ஈத்து பிடிக்கணும்னா கொடி பிடிச்சா அது டக்குன்னு இந்த புழு காலையில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதான் கொஞ்சவே இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் இருக்குமே நேரம். பார்ப்போம். ஏதோ கொடியெல்லாம் வேற ஏற்று பிடிக்கணுன்றான். அவ்வளோதான் அந்த பேர் கொடி ஈத்து பிடிச்சா போதும். மாட்டி என்ன இருக்கும். என்ன நீ கொடி ஈத்து பிடிக்கிற? இது நல்ல சைஸ் தான். நான் பாரு இன்னும் பூச்சியை போட்டு அவுத்து எடுத்துனுங்கிறேன். இந்த முள்ளு மாட்டினதான் வெறுப்பு கையில். நாக்குச்சி மட்டும் விட்டு நான் என்ன பண்ணேன். தக்க போட்டு பிடிக்கிற சின்ன பசங்க எடுக்கிற ஏரி அதுதான் ஈத்து பிடி கொடிய டக்குன்னு ஒரு பூச்சை போட்டு 4 மீன் இதோ ஒன்று மாட்டிச்சு. இப்போ நல்லா ஆழமாக வை ப்ரோ. நீ அதெல்லாம் ஆழம் கம்மியாக வச்சிருக்கேன்னு. உனக்கு இன்னும் சிங்கிள் முள்ளு நான் சூப்பராக மாட்டேண்ணா. டக்கி எடுத்துட்டேண்ணா. சும்மா எடுத்துக்க மீனை சவுத்து போடலாம். பண்றியாடா பாரு அதில் பூச்சே இல்லை. அங்கே பாரு. சரிப்பா போடுறா. அது சும்மா சீட்டுக்கடி எனக்கு மாட்ட மாட்டேன். கொடி லைட்டாக இப்படி ஈத்து பிடிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புழு வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட மீன் அடிக்கலாம். புழு வச்சுருந்தாலே போதும். புழு அதிகமாக நோண்டு வர வேண்டியதில்லை. மாவுக்கெலாம் எடுக்காது. ஒன்லி புழு மட்டும் தான் இடத்துல எடுக்கும். அவ்வளோ ஜிலேபி இருக்கும். ஜிலேபி பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு மாட்டிக்கிட்டே இருக்கும். நல்ல சைஸான ஜிலேபியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாட்டணும். ரொம்ப நம்ம ஆழத்தில் போட்டு உடச்சுனா எடுக்கலாம். டைட் பண்ணிட்டேனா
சரி நீ இது பண்ண நான் போய் பூச்சி பார்த்துக்கணும்னு வரேன். ரொம்பலாம் நான் அறக்க போதுண்ணா. அது உனக்கு ரொம்ப இல்லையாடா டேய் டேய் தா இருக்கு கீழே கொட்டிக்கிட்டு. அந்த லாஸ்ட்டு போ ப்ரோ. லாஸ்ட்டு போய்ட்டு அப்படியே உள்ளே போங்க. இந்த சைடு தானே? ஆமாம் இந்த லாஸ்ட்டு. அந்த லாஸ்ட்டில் போய்ட்டு அப்படியே உள்ளே போங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன், விரால் மீன், அப்புறம் டேங்க் கிளீனர், தேலி, இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக மாட்டுறது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான் மாட்டோம். டேங்க் கிளீனர், தேலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேராக எடுக்கும். தேலிலாம் அடிச்சதுன்னா அப்படியும் ஒரு 4 கிலோ 5 கிலோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கும். தேலி மீன் வருஷத்துக்குள்ள டயர்ட் ஆகிட்டு நல்லா சைஸாக முல. வா சூப்பராக இருக்குது. பா எவ்வளோ மஞ்சள் கலரில் வரேங்கண்ணா. வேக மாட்டிங்கன்னா வாய்க்கு கை. இன்னும் நிறைய குட்டி குட்டியாக எடுக்கும் ப்ரோ. உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, குட்டி குட்டியாக எடுக்கல. அதுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் அண்ணந்து. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிலேபி குட்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விரால் பிடிச்சிருக்கோம். அந்த வீடியோவும் நிறைய இருக்குது, நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள். நல்லா சைஸான விரால்லாம் எடுத்திருப்போம். எப்படியும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 4-5 விரால்லாம் அடிச்சிருக்கோம். அந்த வீடியோவும் இருக்குது, மறக்காமல் நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய் பார்த்துங்க. மீன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் அடிச்சுட்டே இருக்காப்புல அண்ணன். கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு சர்ப்ரைசிங்கான மீன் வந்து மாட்டியிருக்கோம். அது என்ன மீன் பாருங்களேன். நாங்கள் எதிர்பார்க்கலாம் மீன் புழுக்கு எடுக்கணும். கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லா லாக் ஆகிடுது புழுவில். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன். ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். சத்தைங்களை மாட்டிட்டு வந்துடுது பில்லல். பரவாயில்ல. நல்லா சைஸாக இருக்குது ப்ரோ. இந்த சைஸ் வந்தால் போதும். கைட்டே முடியாது ப்ரோ. எங்கிட்ட அந்த மாட்டத்துலாம் காலில் மெஷின்னு உள்ள கைட்டு 2 கையில் பிடிச்சா பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கும். அப்படியே விருப்பம் அது கைட்டுத்துக்கு. ஏன்டா அது கைட்டு பிடிக்கிறதோட விருப்பம் நல்லா ஜாலியாக இருக்கும். அது கைட்டு பரவாயில்ல ப்ரோ, நல்லா சைஸாக மாட்டுது. அண்டை தான் நல்லா பெருசாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு நல்ல மீன் ஸ்டோக் ஆகிருக்கு. என்னன்னு தெரில பாருங்களேன். செம்மையாக வலிக்குது, ஆட்டம் கட்டுது. விரால் மீனா தேரி மீனான்னு தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பா என்ன ப்ரோ சாப்பிடுச்சு? புழுவை போட்டிங்க? புழு வந்து சாப்பிடுதா இது? எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். சீசான டேங்கி. விரால் மாட்டினா கூட பரவாயில்ல, இதை மாட்டினா கட்டுங்க ப்ரோ, எடுத்துருங்க. நல்லா போட்டு சிரிப்பிட்டு நல்லா மாட்டிச்சு போகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய டேங்கினார். நல்லா மீன் செம்ம சூப்பராக இருக்குது. இவரை நம்ம பஸ் சேவ் பண்ணுறோமா? இவரை தண்ணியில் விட்டுறலாம். அதில் விடாதீங்க, ஏன் இருக்குன்னா மாட்டோம். இல்லை ப்ரோ, சரி சரி விட்டுருங்க விட்டுருங்க. காய வைக்க போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? போட்டு காய வேணும் நல்லா.